ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு பச்சரிசி புட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக வந்துட்டு இந்த பவுலில் வந்துட்டு 1.5 பவுல் அளவுக்கு நம்ம வந்துட்டு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு பேக்கெட் பவுடர் கிடையாது. இது வந்துட்டு நம்ம ரேஷனில் கொடுப்பாங்களே, அதை தான் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு அரைச்சி எடுத்த பவுடர். ஸோ இது கூட வந்துட்டு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து பேசுகிற ஆரம்பிங்க. தண்ணி வந்துட்டு எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்து நீங்கள் பெசருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கொல கொலன்னு தண்ணி ஆயிராமல் ஒரு பதத்துக்கு வரும், அந்த புட்டு பதத்துக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு மெதுவாக அந்த கட்டி இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து பெசரி விடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணுற வேலை தான், ரொம்ப வந்து கஷ்டமாலாம் கிடையாது. சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம எப்படி பதம் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கட்டியை பிடிக்கும் பொழுது அந்த கட்டியாகவும் வரணும், அதை உதுத்து விட்டோம் அப்படின்னா அது மாவாகவும் உதிரணும். அந்த மாதிரி அந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு மாவு. இந்த மாவு வந்துட்டு கட்டி இல்லாமல் மட்டும் அந்த கட்டியெல்லாம் உதுத்து விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்துட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு நான் 1.5 செம்பு அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி கூட வந்துட்டு அந்த பாத்திரம் அடியில் வந்து கருப்படிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்துட்டு புளி வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். அது உங்களுடைய விருப்பம் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ அடி பாத்திரம் இருக்கும் இல்லையா இட்லி தட்டில், அதை வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத்தை வந்துட்டு நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதை வந்து திருப்பி அதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு வந்துட்டு நான் வந்து அதில் விரிச்சு விட்ருக்கேன். இப்போ வந்து அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா மாவையும் வந்துட்டு உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 4 கார்னர்லேயும் கிளாத்தை வந்துட்டு உள்ளே எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி அடுப்பில் தூக்கி வச்சுருங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு நல்லா ஆவியெல்லாம் கவகவன்னு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து வேறு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த மாவை பச்சரிசி மாவில் தான் புட்டு செய்யணும்னு கிடையாது. நம்ம வந்துட்டு கேழ்வரகு மாவு, கேப்ப மாவுலாம் செய்யலாம். அடுத்ததான் வந்து கோதுமை மாவு, எந்த மாவு இருக்கோ அதை வச்சு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே ஹீட்டோடையே வந்துட்டு அது கூட அரை முடி தேங்காயம் வந்து துரி வச்சுருக்கோம், அதை சேர்த்தாச்சு. ரெண்டாவது வந்துட்டு பொட்டுக்கடலை, அதாவது பொரிக்கடலையை வந்து கொரன்னு அரைச்சி அதையும் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு நான் நெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது நீங்கள் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெயோ சேர்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். நல்லெண்ணெயெல்லாம் வந்துட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா அந்த புட்டு வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். பட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் கூட ஒரு சிட்டிகை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்து இன்றைக்கி அரிசி மாவு புட்டு, அதாவது பச்சரிசி மாவு புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்